நம்ம இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த யூடியூப் சேனல் முழுக்க முழுக்க ஷேர் மார்க்கெட்டு, ஆப்ஷன் ட்ரேடிங், இதை பொறுத்தது. எக்ஸ்பைரி ஸ்கேல்பிங் நம்மளோட யூடியூப் சேனல். இதில் போடுற வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பின் நிஃப்டி எக்ஸ்பைரி இன்னைக்கு. ஸோ அதில் நல்ல ட்ரேடு கிடச்சிதுன்னா அந்த ட்ரேடை உங்களுக்கு நான் இன்னைக்கு லைவாக எப்படி ட்ரேட் எடுக்கிறேன், எப்படி க்ளோஸ் பண்ணுறேன், இதெல்லாமே உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்குது. நான் இதுவரை எந்த ட்ரேடும் எடுக்கலை, 0 தான் இருக்குது. இன்னைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி டே. ஸோ ஃபின் நிஃப்டியில் ஏதாவது ட்ரேடு கிடச்சுன்னா எடுக்கலாம். ஏதாவது ட்ரேடு கிடச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஐ திங்க் புட் சைடு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிற முன்னாடி போகுது ஃபாஸ்ட்டாக. ஓகே, ஐ திங்க் புட் சைடு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, சரி, ஒரு சின்ன புல் பேக் வந்துச்சுன்னா நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். புட் சைடு இந்த இஎம்ஐ சப்போர்ட்டு இருந்துச்சுன்னா நம்ம புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். சின்ன ப்ரீவியஸ் கேண்டில் லோ தான் ஸ்டாப் லாஸு. பார்ப்போம், இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுது. ஓகே, நான் ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கிறேன், ட்ரை பண்ணிட்டேன். இது வரைக்கும் வரும்னு உள்ள என்னோட எதிர்பார்ப்பு இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும். பார்ப்போம். இந்த ப்ரீவியஸ் கேண்டில் கட் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு அப் மூவ் கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை திரும்ப திரும்ப சப்போர்ட் எடுத்துனா நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா அதுக்கு மேலே ஹோல்டு பண்ண ரிஸ்க்கு ரிவர்ஸ் ஆயிரும். பட் புட் சைடு நல்ல ஒரு ஃபுல் ரெட் கேண்டில் கிடைச்சனால தான் எடுத்திருக்கிறேன். பார்ப்போம். திரும்ப அந்த இடத்துல சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். கட் பண்ணுது. ஓகே, நல்ல மூவ். ஓகே, நான் புக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரேடு நம்ம ப்ராஃபிட்டில் புக் பண்ணியாச்சு. டோட்டல் ப்ராஃபிட்டு 1900 rupees. இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 2 சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ளே மார்க்கெட்டு கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. இந்த 2 சைடில் ஏதோ ஒன்று பிரேக் பண்ணதோ நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். இது அப்பு பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் வரும், கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் வரும். ஸோ எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம், சைடாக கால் சைடாக. வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொல்கிறது எல்லாமே என்னோட வியூஸ் தான். மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வியூஸ் இருக்கும். என்னோட ஸ்டைல் இது. நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நான் சொல்கிறது சரியா தப்பான்னு மாறி இருக்கும். ஸோ உங்களோட திங்கிங் என்னவோ அது மாதிரி பண்ணுங்கள். நான் என்னோட வியூஸு, என்னோட திங்கிங் மட்டும்தான் இதில் சொல்கிறேன். மேபி நான் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம். தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம கண்டிப்பாக புட் சைடு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். திரும்ப 1 2 3 4 5 டைம்ஸு கிட்ட ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா ஹெவி பிரேக் அவுட்டாக இருக்கும். அதில் நமக்கு ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் கண்டிப்பாக புக் பண்ணிடலாம். பிரேக் பண்ணுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரேக் பண்ணிடுச்சு, ஒரு சின்ன புல் பேக். அது க்ளோஸ் ஆச்சுன்னா பார்ப்போம். ஒரு டேஸ் லோ. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதுலேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. நான் ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கிறேன். இந்த இஎம்ஐக்கு மேலே
இந்த இஎம்ஐக்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கிறேன் நான். ஃபாஸ்ட்டாக எடுத்து ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணணும் ஸ்கேல்பிங்கில். அதான் ரொம்ப முக்கியம் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். இஎம்ஐ சப்போர்ட் எடுக்குது, ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது இஎம்ஐயில். பட் இந்த ஜோனை பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு ஸ்பைக்கு கிடைக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக போகுது. ஓகே, நான் இதில் ஒரு ரிஸ்கில் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். ஓகே, மேலே அப் ஆகிடுச்சு ப்ரீமியம். நான் எதிர்பார்த்த இடத்துலேருந்து ரொம்ப மேலே ட்ரேடு ஸ்லிப்பேஜ். ஸோ இந்த ட்ரேடை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா ரிவர்ஸ் ஆச்சுன்னா நல்ல ஒரு டவுன் ஆயிரும். லாஸ் புக் பண்ணுற இடம் கொஞ்சம் ஜாஸ்தி தூரத்தில் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பைக் வருது. ஒன் ஸ்பைக் போதும் நமக்கு. ஐ திங்க் நான் எதிர்பார்த்த இடத்தோட ஜாஸ்தி ஸ்லிப்பேஜ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, நல்ல மூவ். ஓகே, நான் இதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காக க்ளோஸ் பண்ணேன்னா அதில் ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சு. என்ன பார்த்தீங்களா, க்ளோஸ் பண்ணோன்னா டவுன் ஆகும். பட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம அந்த 5-10 பாயிண்ட்ஸ்னால நம்ம புக் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வேறு நல்ல இப்போ நமக்கு டோட்டல் ப்ராஃபிட் பொசிஷன் 2600 ருபீஸ் இருக்குது. கிடைக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கீழே வந்து பிரேக் பண்ண முடியாத மார்க்கெட்டு திரும்பிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்பைக் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மேலே க்ளோஸ் வைக்கிறது, இந்த ட்ரெண்ட் லைன் இல்லை இந்த சப்போர்ட் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். கரெக்டான இடத்துல நம்ம ட்ரேட் பஞ்ச் பண்ணலாம். இஎம்ஐக்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம இதில் ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. சின்ன ஒரு புல் பேக் கொடுக்கட்டும். இஎம்ஐயில் வந்து டச் ஆகட்டும். ஓகே, இதில் ஒரு ரிஸ்கில் நான் ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன். எடுத்தோடனே நல்ல மூவ். பட் இதுவும் ஸ்லிப்பேஜ் ஜாஸ்தி. இதையும் கொஞ்சம் ஸ்பீடாக க்ளோஸ் பண்ண பார்க்கணும். இந்த மேலே இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து டச் ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸ்லிப்பேஜ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இது கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம் லாஸில். கீழே க்ளோஸ் அடிச்சிருச்சு. இந்த இஎம்ஐ சப்போர்ட்டுக்காக வெயிட்டிங்னா. இந்த இஎம்ஐக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடணும், இல்லைன்னா பெரிய லாஸ் ஆகும். ஒரு ஸ்பைக். இந்த லைனை கட் ஆச்சுன்னா நல்ல ஒரு மூவ் கிடைக்கும் அப் சைடு. ஐ திங்க் ஃபால்ஸ் பிரேக் அவுட் நினைக்கிறேன். பார்ப்போம். இதுலேருந்து திரும்பவும் ரிட்டர்ன் ஆச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை சின்ன லாஸில் க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் அந்த இடத்துல திரும்ப சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. அதை கட் பண்ணிச்சுன்னா நல்ல மூவ் கிடைக்கும், இல்லைன்னா நமக்கு லாஸ் தான். ப்ரீமியம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, மார்க்கெட் அவ்வளோ மூவ் ஆகலை.
இந்த இடத்துல ஒரு குவான்டிட்டி கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கீழே ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுவேன் கைஸ். ஓகே, நல்ல மூவ். ஓகே, பிரேக் அவுட் ஆயிருக்கு. லெட்ஸ் சி. ஓகே ஓகே, குட். நல்ல மூவ், நல்ல மூவ். ஓகே, இதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு ஸ்பைக்கு. நம்ம இதையும் ப்ராஃபிட்டில் புக் பண்ணியாச்சு. நம்மளோட ப்ராஃபிட் இப்போ 3600 இருக்கு கைஸ். ஆர்டர் டீட்டெயில்ஸு இதில் ஒரு 57க்கு எடுத்தேன், கொஞ்சம் டவுன் ஆச்சு. 53க்கு ஒரு ஆவரேஜ் பண்ணேன். 63ல நம்ம செல்லிங் ப்ரைஸ். நல்ல ஒரு ஸ்பைக்கு, பெரிய ஒரு ஸ்பைக்கில் நான் புக் பண்ணிட்டேன். ஓகே, வேறு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா எடுக்கலாம். நான் இல்லைன்னா இன்னைக்கு இந்த ட்ரேடை இன்னையோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து 3600 ருபீஸ் ஆயிருக்கு. ஓகே, தேங்க்யூ. நான் வேறு ட்ரேட் எடுத்து அப்டேட் பண்ணுறேன், இல்லைன்னா இன்னையோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ், பை.